Hello students, welcome to Hiba Max. 10th standard தமிழ்ல இருக்கிற 3 mark, 5 mark and 8 mark இது பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல 2 mark பத்தி கொடுத்திருந்தேன். ஸோ பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க, இருக்கும். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ 3 mark, 5 markலாம் எதுலேருந்து கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். 3 mark questionல மொத்தம் 3 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 29 to 31 வந்து ஃபுல்லாக உரைநடையிலேருந்து வரும். 32 to 34 செய்யுள் அண்ட் 35 to 37 இலக்கணம். ஸோ எல்லாமே பார்த்துடணும். அதே மாதிரி 5 மார்க்லேயும் பாருங்கள். 38 வந்து செய்யுள், 39 வந்து கடிதம், 40 படம் தொடர்பான வினா, 41 வந்து படிவம், 42 வந்து மொழிபெயர்ச்சி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் செப்பரேட்டாக பாருங்கள், உங்கள் ப்ரிப்பரேஷன் இன்னுமே ஈஸியாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். 8 மார்க் வந்து உரைநடை 1, விரிவான துணைப்பாடம், பொது கட்டுரை, எல்லாத்துக்குமே குறிப்பு சட்டம் எழுதுங்க. அதுதான் மார்க் தரும். சரிங்களா? நம்ம எந்த அளவுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக எழுதுகிறோமோ அதே அளவுக்கு ப்ரெசன்டேஷன்ன்றது ரொம்பவே முக்கியம். அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து டீச்சர்ஸ் கரெக்ட் பண்ணும் போதே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லைக் உங்கள் கரெக்ஷன் வந்து நார்மலாக பண்ணுவாங்க இல்லையா? ஓகே, இது வந்து படிக்கிற பையன் போல இருக்குது, அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ அதனால ப்ரெசன்டேஷன் எப்போவுமே நீட்டாக பார்த்துக்கோங்க. ரொம்ப கிளம்ஸியாக பண்ணாதீங்க. பாக்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ரொம்ப நீட்டாக செய்யுங்க. சரிங்களா? அண்ட் இப்போ இந்த வீடியோவில் தெரிகிற கொஷின்ஸ் எல்லாமே 3 mark, 5 mark அண்ட் 8 மார்க்கோடது. ஸோ இது எல்லாமே பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா பாருங்கள். படிக்கலைன்னா இனிமேலாவது மார்க் பண்ணி படிக்க பாருங்கள். பிகாஸ் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது இல்லையா? முன்னாடியே இந்த வீடியோஸ்லாம் இருந்திருந்தா நீங்கள் அந்தந்த கொஷின்ஸ் மட்டும் படிப்பீங்க. அதனால தான் நான் எப்போவுமே ஃபஸ்ட்டே கொடுக்க மாட்டேன். லாஸ்ட் டைம் கொடுக்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இவ்வளோ இது ப்ரிப்பேர் ஆகிருக்கும், இன்னும் இவ்வளோ தான் நம்ம இன்னும் படிக்கணும், அதை மட்டும் நம்ம படித்தா கூட போதுமாட்டம் இருக்கும் இல்லையா? அண்டு படம் பார்த்து நம்ம எழுதுறது எல்லாமே கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், ஏன்னா எப்போவுமே ஓன் வேர்ட்ஸ் ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி கட்டுரை துணைப்பாடம் எழுதும் போது புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு போயிருங்க. அதுவுமே கதை எழுதலான்னு போகாதீங்க. ஏன்னா நம்ம கதை எழுதும் போது இங்கே என்ன வார்த்தை போடணும், அதுக்கு என்ன ஸ்பெல்லிங்கு, இதெல்லாம் யோசிக்கும் போது டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டோன்னா படித்தது அங்கே போய் அழகாக எழுதிடலாம் இல்லையா? நம்ம வந்து நம்மளாக எழுதும் போது தான் அதில் நிறைய டைம் எடுக்கும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோட எண்டில் பிடிஏ கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். சேம் 8 மார்க் கொஷின்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு கிளான்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் இருக்கிற அந்த கிரியேட்டிவ் கொஷின்ஸ், கட்டுரையெல்லாம் உங்களால் எழுத முடியுதா? பொது கட்டுரை இருக்கு இல்லையா? அதெல்லாம் உங்களால் எழுத முடியுதா? அதை பற்றி நமக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைக்குதா பாருங்கள். அண்ட் இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கு, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த வீடியோவில் வர கொஷின்ஸ் எல்லாம் அங்கே இமேஜஸாகவே அதில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்மா.